ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம தனுஷ் அவருடைய டைரக்ஷனில் அவரே நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ராயன் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடியன்ஸ் மத்தியில் அந்த ராயன் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தனுஷ் அவரே இந்த படத்தை டைரக்ட் பண்ணி அவரே இந்த படத்தில் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. அதுக்காகவே வேர்ல்டு வைடு இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தனுஷோடைய 50வது படம் இந்த ராயன். கண்டிப்பாக அந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூன் 13ஆம் தேதி இந்த ராயன் படத்தை தேட்டரில் கொண்டு வரதா நம்ம சன் பிக்சர்ஸ் அவங்க தரப்புல இருந்து அபிஷியலாவே சொல்லியிருந்தாங்க. அதுல குறிப்பா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் இந்த ராயன் படத்துடைய ஒரு கிராண்ட் ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டை நடத்துறதுக்காகவும் இந்த படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்றதுக்காகவும் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. நம்மளுமே இந்த ராயன் படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டுக்காகவும் இந்த படத்துடைய ட்ரெய்லருக்காகவும் ரொம்ப எகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இந்த படம் போஸ்ட்பாண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருந்தது. அதையுமே நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். இந்த படம் போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுல ஒண்ணு, இந்த படத்துல வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிஜிஎம் அந்த அளவுக்கு சரியில்லாதனால அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில காட்சிகள் சரியில்லை அப்படின்றதால அதை ரீஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராயன் படத்தை போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு போஸ்ட்பாண்ட் ஆன அந்த ராயன் படத்தை நம்ம தனுஷ் அவருடைய பெட்டே ட்ரீட்டாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியுமே நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ அது அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதாவது ஜூலை 26ஆம் தேதி இந்த ராயன் படத்தை தேட்டரிகளில் கொண்டு வரதா இப்போதைக்கு நம்ம சன் பிக்சர்ஸ் அவங்க தரப்புல இருந்து அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா நம்ம தனுஷ்க்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூலை 26ஆம் தேதி இந்த ராயன் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் ஈவெண்ட், அதுக்கப்புறமா அந்த படத்துடைய ட்ரெய்லர், இது எல்லாத்தையுமே ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் அப்படி இல்லைன்னா ஜூலை மிடில் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான ஒரு அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் சன் பிக்சர்ஸ் தரப்புல இருந்து வரும். அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ நீங்க யாரெல்லாம் அந்த ராயன் படத்துடைய ட்ரெய்லருக்கும் அந்த படத்துக்கும் எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.